குடும்ப தகராறில் விரக்தியடைந்த கணவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனக்குத்தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டுள்ளார். இதனை பார்த்து மனமுடைந்து போன மனைவி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் மனைவி இடையே நிகழ்ந்த அசம்பாவித சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கரும்பியூர் பிள்ளையார் கோவில் பகுதியில் வசித்து வருபவர் 31 வயதான பிரவீன். இவருக்கு திருமணமாகி காயத்ரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். பிரவீன் நாகை மாவட்டத்தில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கும் இவரது மனைவிக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டு பெரும் சண்டையாக வெடித்துள்ளது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த பிரவீன் மன உளைச்சலுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். மேட்டுப்பாளையம் பகுதியில் அம்மன் கோவில் அருகே அமர்ந்திருந்தவர் தான் வாங்கி வைத்திருந்த எலிமருந்தை சாப்பிட்டுவிட்டு அவரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த அவரது மனைவி காயத்ரி அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன்னால் தான் தனது கணவர் இறந்துவிட்டதாக தவறாக நினைத்துவிட்ட அவர் வீட்டில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இதனிடையே எலி பேஸ்டை சாப்பிட்டுவிட்டு மயக்கமடைந்த நிலையில் கிடந்த பிரவீனை அப்பகுதியினர் மீட்டு உடனடியாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஆலிவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் தனக்குத்தானே சமூக வலைதளத்தில் கணவர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டதை பார்த்து மனமுடைந்து போன மனைவி தனது உயிரை மாய்த்து கொண்டது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.